ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் நக்ஷத்ரா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை ஆழம் தெரியாமல் காலை விடாதே. அது ஒரு பெரிய காடு. நிறைய மிருகங்கள் இருந்துச்சு. மான், மயில், முயல், ஆமை, காட்டாடு, காட்டெருமை, கரடி, குரங்கு, பாம்பு, பறவைகள், சிங்கம், சிறுத்தை, புலி, யானை, ஓநாய், நரின்னு நிறைய அனிமல்ஸ் இருந்துச்சு. பல வருஷமாக ஒரு பெரிய சிங்கம் தான் அந்த காட்டுக்கு ராஜாவாக இருந்துச்சு. அதுக்கு இப்போ ரொம்ப வயசாயிருச்சு. அந்த சிங்கத்தால் முன்ன மாதிரி காட்டை நல்லபடியாக பார்த்துக்க முடியல. அதனால எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து காட்டுக்கு வேறு சிங்கத்தை ராஜாவாக செலக்ட் பண்ணாங்க. பெரிய சிங்கம் யங்காக இருந்தப்போ பயங்கரமாக வேட்டையாடும். எல்லா அனிமல்ஸும் பெரிய சிங்கத்தை பார்த்தாலே தெரிச்சு ஓடுவாங்க. அப்படி இருந்த சிங்கத்துக்கு வயசானதும் வேட்டையாட கஷ்டமாக இருந்துச்சு. ராஜாவாக இருந்தனால மற்ற வைல்ட் அனிமல்ஸ் வேட்டையாடினதில் ஒரு பார்ட்டை கொண்டு வந்து பெரிய சிங்கத்துக்கு கொடுத்தாங்க. ராஜா பதவி போனதும் பெரிய சிங்கத்துக்கு மற்ற அனிமல்ஸ் கொடுத்துட்டு வந்த ஷேரை நிறுத்திட்டாங்க. பெரிய சிங்கத்துக்கு பயங்கர பசி. அதால் வேட்டையாடவும் முடியலை. மழை காலம் வேற வந்துருச்சு. எப்படி சாப்பிட்றதுன்னு யோசிச்ச சிங்கம் ஒரு ஐடியா பண்ணி காட்டில் இருந்த குட்டி மிருகங்களை தன்னோட குகைக்கே வர வச்சிச்சு. எனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல, எல்லா அனிமல்ஸும் வந்து என்னை பார்த்துட்டு போங்கன்னு காட்டில் இருக்கிற அனிமல்ஸ்க்கு செய்தி அனுப்பிச்சு. பாவம் வயசான சிங்கமாச்சே, மரியாதை செய்கிற விதமாக பார்த்துட்டு வரலான்னு ஒவ்வொரு அனிமல்ஸாக பார்க்க போச்சு. தன்னை பார்க்குறதுக்கு குகைக்குள்ளே வர்ற குட்டி அனிமல்ஸை சாப்பிட்டுட்டு சிங்கம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு. 2-3 டேஸ்க்கு அப்புறமா அந்த காட்டில் இருந்த நரி நாமளும் சிங்கத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு போச்சு. அந்த குகைக்கிட்ட போனதுமே நரிக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு. வெளியில இருந்தே சிங்கராஜாவே எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுச்சு. சிங்கம் உள்ளே இருந்து யாருதுன்னு கேட்டுச்சு. நான் தான் நரி வந்திருக்கேன்னு சொன்னதும், யாரு எனக்கு சரியாக கேட்கலப்பா, கொஞ்சம் உள்ளே வரியான்னு சிங்கம் சொல்லிச்சு. அப்போது நரிக்கு இன்னும் சந்தேகம் ஜாஸ்தி ஆயிருச்சு. எனக்கும் உடம்பு சரியில்லை ராஜா, நான் இங்கே இருந்தே பேசிட்டு போயிடுறேன்னு சொல்லிச்சு. அதுக்கு உடனே, அது பரவாயில்ல, எனக்கு உன்னை பார்க்கணும் நரியாரே, உள்ளவான்னு சொல்லிச்சு சிங்கம். உடனே நரி சிரிச்சிச்சு. அதை கேட்டதும் கோவமாக ஏன் சிரிக்கிறேன்னு சிங்கம் கேட்டுச்சு. காதே கேட்கலன்னு சொன்னீங்க, இப்போ மட்டும் எப்படி கேட்டுச்சு? நான் நரின்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சின்னு நரி கேட்டுச்சு. உடனே குரலை பாவமாக மாற்றிக்கிட்டு, உடம்பு சரியில்லாத வயசான சிங்கத்தை ஏன்பா கஷ்டப்படுத்துகிற, உள்ளதான் வாயேன்னு சிங்கம் சொல்லிச்சு. உங்கள் ட்ராமாலாம் போதும் ராஜா, குகை வாசலை பார்த்ததுமே நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். வாசலில் உள்ளே வர்ற மிருகங்களோட கால் தடம் தான் நிறைய இருக்குது. வெளியே போன மிருகங்களோட கால் தடம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுவும் பெரிய அனிமல்ஸ் மட்டும்தான் வெளியில் திரும்பி போயிருக்கு. உள்ளே வந்த சின்ன அனிமல்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க தானே, நான்லாம் உள்ளே வரமாட்டேன்ப்பா அப்படின்னு நரி சொல்லிச்சு. ஏய் நரி, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு வாசல்கிட்ட வந்து கத்திச்சு சிங்கம். சிங்கம் பாஞ்சு வந்து பிடிக்கிறதுக்குள்ள நரி தப்பிச்சு ஓடிடுச்சு. அதோட காட்டில் இருக்கிற எல்லா அனிமல்ஸ்கிட்டையும் சிங்கத்தோட சூழ்ச்சியை சொல்லி காப்பாத்திருச்சு. இதுதான் ஆழம் தெரியாமல் காலை விடாதேன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற ஆபத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க குட்டீஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.